ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போற வீடியோ என்ன தெரியுமா? சிக்கன் ஃபீட் ஃப்ரை தாங்க. அதாவது கோழிக்கால் 65. நார்மலா கோழிக்கால்ல சூப் தான் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கோழிக்கால்ல ஃப்ரை பண்ணா, அதாவது 65 பண்ணா எப்படி இருக்கணும் தான் பார்க்க போறோம். சிக்கன் ஃபீட் ஃப்ரைக்கு தேவையானது கொஞ்சம் கோழிக்கால்களை எடுத்துக்கலாம். கோழிக்கால் வாங்கும்போது கடைக்காரனா தெரியாம ஒரு கோழி தலையையும் கொடுத்துட்டாங்கங்க. அதான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு அதை 65 பண்ணி எங்களோட கலர் கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்தலான்னு அதையும் கூட சேர்த்து போட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த சிக்கன் ஃபீட்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தோட சேர்த்து கொஞ்சம் நிறைய கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டா ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு லெமனை பாதியா கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்குங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்ச சிக்கன் காலை போட்டுக்குங்க. அப்புறம் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் கால்களை நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதான் மசாலா எல்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு சட்டியில தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மசாலாவோட ஊற வச்ச கோழிக்கால்களை 1 by 1 பொறுமையா போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எல்லா காலையும் போட்டதும் அப்படியே சட்டியில ஒட்டிராம இருக்க கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற கோழிக்கால்களையும் இதே மாதிரி ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்படியே எல்லாம் வெந்ததும் அதையும் அப்படியே பிளேட்ல எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சிக்கன் கால் 65 ரெடி ஆயிடுச்சு. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கோழித்தலை 65 எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கலர் கோழி குஞ்சுகிட்ட கேட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். அப்படியே மறக்காம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.